கூடவே அப்படியே இருதயத்துல இருந்து சொல்லுங்க, என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே பியூட்டிஃபுல். இந்த பரலோக தெய்வ தூதர்கள் நம்முடைய சபையை சுற்றிலும் இருக்கிறார்கள். மாம்சமான யாவர் மேலேயும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி வாசம் பண்ணு. எந்த மனிதனையும் உயர்த்துகிற ஒரு வெளிச்சம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, இருளான வாழ்க்கையிலே ஆச்சரியமான ஒளி இடத்துல நடத்துங்க சுவாமி. வாழ்க்கையிலே ஜீவனானீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, என் வெளிச்சமும் நீரே. உன்னுடைய வெளிச்சத்தை தேடி அநேக தேசங்கள் வரட்டும், அநேக ராஜாக்கள் வரட்டும், ஜாதிகள் வரட்டும். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருடைய சமூகத்துல அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. தயக்கம் இல்லாம என்னனாலும் நீங்க அப்பா கிட்ட கேட்கலாம். என் பக்கத்திலே வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. நல்ல டாக்டர் நம்மளுடைய மத்தியில் இருக்கிறார். உங்களை தொட்டு சுகமாக்குறவர். அவருடைய கரம் உங்க மேல பட்டா போதும் சுகம், பூரண சுகம், பூரண ஆரோக்கியம். ஒரு நல்ல ஒரு மருத்துவர், உங்களை சரிப்படுத்துகிற, உங்களை நிலைநாட்டுகிற, உங்களை சீர்படுத்துகிற என் கூடவே. எஸ், ஒரு சுகம் உண்டாகட்டும் சுவாமி. ஒவ்வொரு இருக்கையிலும் ஒவ்வொரு சேர்லையும் ஒரு சுகம். Thank you, Father. அப்படியே கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாய்களினால, வார்த்தைகளால அறிக்கையிடுங்க. நீங்க என்னென்ன இந்த சமூகத்துல சொல்றீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். என்னென்ன விசுவாசத்தோடு நீங்க அறிக்கையிடுகிறீங்களோ, எதை விசுவாசத்தோடு நீங்க மலையை பார்த்து பேசினா அந்த மலை கூட ரிமூவ் ஆகும். லாட்டா நம்மா கரபா ஷாண்டா நரியாந்தா நம்மா டலரானியாந்தனக. உங்களுடைய வியாதியை பார்த்து நீங்க பேசணும். உங்களுடைய டியூமரை பார்த்து, கேன்சரை பார்த்து, உங்களுடைய டெங்குவை பார்த்து, உங்களுடைய வைரஸை பார்த்து நீங்க பேச பேச கர்த்தருடைய வார்த்தை வர வர அந்த இது செத்தது
அது மறுபடியும் உயிர் பெறும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால. Thank you Father. ஒரு புதிய சுகம் அளிக்கிற ரஃபாவுடைய கரம் இந்த சபை முழுவதும் இருக்கட்டும். மருத்துவர்களால செய்ய முடியாததை உம்முடைய கரம் செய்து முடிக்கும். எந்தெந்த மெடிசன்ஸ்னால, மாத்திரையினால, ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போய் வீட்டில் வந்தா வெறும் மாத்திரையுடைய வாசனை தான் இருக்குன்னு கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒரு சுகம் அளிக்கிற வாசனை, ஒரு பரிமள தைலத்தை உங்களுடைய கரத்துல, உங்களுடைய சரீரத்துல நீங்க நம்பி வந்தது ஒரு அவரே கண்மலையாக, அவரே மருத்துவராக, நீரே மருத்துவமனையாக உங்களுக்குள்ள நாங்க இருக்கிறோம், உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறோம். நீர் என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருக்கிறோம். ஒரு சுகத்தின் கரம் இறங்கட்டும், ஒரு ஜெயத்தின் கரம் இறங்கட்டும். கர்த்தருக்கு நீங்க சுகத்தோட இருக்கதான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க பலத்தோட, ஆசீர்வாதத்தோட, நீங்க பணக்காரரா இருக்கதான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு குறைவில்லாமல் நிறைவாய் வாழ கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவரீர் பரலோகத்தில் என்னென்ன செய்யப்படுதோ அது பூலோகத்திலையும் செய்யப்படட்டும். பரலோகத்தில் வியாதி இல்லை, பரலோகத்தில் பண கஷ்டம் இல்லை, பரலோகத்தில் கடன் இல்லை, பிரச்சனை இல்லை, மாத்திரை இல்லை, மருத்துவமனை இல்லை, பரலோகத்தில் நர்ஸ் இல்லை, யாருமே இல்லை. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய சுகத்தை, புதிய பலத்தை, நீங்க வியாதியோடு இருக்கிறது கர்த்தருக்கு விருப்பமே அல்ல. நீங்கள் குறைவோடு இருக்கிறது கர்த்தருக்கு விருப்பமே அல்ல. கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்க, தரித்திரரை அவர் ஐஸ்வர்யவானாக்க, கர்த்தர் பரலோகத்தை பூலோகத்தில் நிறைவேற்றவே அவர் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி என் வீட்டில் இருக்கிற, என் சரீரத்தில் இருக்கிற தரித்திரங்கள், சாபங்கள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள், கஷ்டங்கள், என்னென்ன பெயின், ரிலேஷன்ஷிப், உறவின் மத்திய, குடும்பத்தின் மத்தியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி பரலோகம் என்னுடைய வீட்டுக்குள்ள இறங்கட்டும். என்னுடைய சுகத்தை விரும்புகிறவர், எனக்கு நன்மையானதை மாத்திரம் செய்கிற கர்த்தரை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் தெய்வம், அவர் ஈசாக்கின் தெய்வம், அவர் யாக்கோபின் தெய்வம். Thank you Lord Jesus. ரெண்டு கரங்களை உயர்த்தி முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், மனநிறைவோடு ஆராதிக்கின்றோம், மனதோடு ஆராதிக்கின்றோம், மனநிறைவோடு ஆராதிக்கின்றோம். உம் ஆவியே என் பலன், உம் வார்த்தையில் என் ஜீவன், உம் ஆவியே முழு மனதோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை மனநிறைவோடு ஆராதிக்கின்றோம். ரெண்டு கரங்களை அசைத்து முழு மனதோடு ஆராதிக்கின்றோம். எலும்புகள்ல ஒரு புதிய ஆரோக்கியம், புதிய பலன் வரட்டும். உங்களுடைய கண்களை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். நம்பின மனிதன் நன்றி இல்லாமல் போனாலும், காரணமின்றி வெறுத்து நகைத்து பேசினாலும், சொல்லுங்க, நம்பின 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 டாக்டர் உங்களை கைவிட்டிருக்கலாம், நம்பின நண்பன் உங்க கூட இல்லாம இருக்கலாம், ஆனா நம்பின கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். பேசினால் சத்தமா தடைகளை உடைப்பவர் முன் செல்வார், மதில்களை தகர்ப்பவர் வழி செய்வார், கடலையும் பிளப்பவர் பதிலளிப்பார், நம்மை தாங்கிடும் தகப்பனவர், நம்மை தப்புவிக்கும் தடைகளை உடைப்பவர் முன் செல்வார், மதில்களை
தகர்ப்பவர் வழி செய்வார். கடலையும் பிளப்பவர் பதிலளிப்பார். நம்மை தாங்கிடும் தகப்பனவர். அப்படியே கண்களை மூடி 2 கரத்தை உயர்த்தி நல்லா நல்லா முழு மனதோடு கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் அவர் வந்து ஆசீர்வதித்து உங்களுடைய தலையை உயர்த்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. ரகபா ஷாண்டனானியாந்தனமா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் என் கூட சேர்ந்து. முழு மனதோடு என் மனசு ஃபுல்லா இயேசு கிறிஸ்துவால நிறைந்திருக்கிறது. முழு மனதோடு இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த ஆராதனை கர்த்தர் திறந்த வாசலை உண்டு பண்ணுகிற ஆராதனை. இப்ப தடைகளை உடைப்பவர், மதில்களை தகர்ப்பவர், கடலையும் பிளப்பவர், நம்மை தாங்கிடும் கடல் கொந்தளிப்ப அமர்த்தி போடுகிற தெய்வம். தடைகளை உடைப்பவர் முன் செல்வார், மதில்களை கடலையும் பிளப்பவர் பதிலளிப்பார், தாங்கிடும் தகப்பனவர். இப்ப எல்லாரும் வாய்களை திறந்து முழு மனதோடு ஓ மனநிறைவோடு உம்மை ஆராதிக்கின்றோம். முழு மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம். மனசார உம்மை ஆராதிக்கிறோம். முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். சேனைகளின் பிதாவை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆபிரகாமின் தெய்வமை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஈசாக்கின் தெய்வத்தை நாங்கள், யாக்கோபின் தெய்வத்தை நாங்கள், தெபோராவின் தெய்வத்தை நாங்கள், தாவீதின் தெய்வத்தை நாங்கள், தானியேலின் தெய்வத்தை நாங்கள், ஷாத்ராக்கின் தெய்வத்தை நாங்கள், மேஷாக்கின் தெய்வத்தை நாங்கள் முழு மனதோடு மனநிறைவோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு எண்ணங்களோடு இரட்சகரே உம்மை ஆராதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல மருத்துவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை சுகப்படுத்த வந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி பரலோக ராஜாவை, சேனைகளின் கர்த்தரை, யூதா கோத்திரத்தின் சிங்கத்தை, மரணத்தை ஜெயித்தவரை, பாதாளத்தை வென்றவரை, மரணமே உன் கூரங்கே என்று சொன்னவரை உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். எபினேசர் நீர்தானையா இதுவரை. எபினேசரே எபினேசர் இதுவரை உதவி நீரே. எல்ரோகி 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 என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எங்களை காண்கிறோம்.
என்னையும் கண்டவர் வனாந்திரத்துல எப்படி நான் நன்றி சொல்வே. இப்ப சொல்லுங்க, நன்றி 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 நன்றியை தவிர என் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரல. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. சுகம் கொடுத்தவருக்கு, கோடி கோடி பலன் கொடுத்தவருக்கு, அற்புதம் செய்கிறவருக்கு நன்றி. நன்றி நன்றி ஐயா. ஓ ரட்சிப்பின் மாத்திரத்தை எடுத்து கோடி கோடி நன்றி ஐயா. இப்பொழுது எந்த இடத்துல உங்களுடைய சரீரத்தில் எந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ உங்களுடைய வலது கரத்தை எடுத்து உங்க தலை மேல வைத்து, என்னுடைய சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம், அதை நீங்க அறிக்கையிடுங்க. நீர் வாசம் பண்ணுகிற இந்த சரீரம் சுவாமி, நான் இந்த உலகத்துக்கு மரித்திருக்கிறேன், பரலோகத்துக்கு பிழைத்திருக்கிறேன், பரலோகத்துக்குள்ள நான் இருக்கிறேன், பரலோகம் எனக்குள்ள இருக்கிறது. அதை நீங்க அறிக்கையிட்டு உங்களுடைய வலது கரத்தை உங்க தலை மேல வைத்து ஒரு நிமிஷம் வியாதியை பார்த்து நீங்க கட்டளையிட்டீங்கன்னா அந்த வியாதி உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதுக்கு எந்தவித அதிகாரமுமே இல்லை. கர்த்தருடைய வசனத்தை கரத்தில் எடுத்து நீங்க பேசுனீங்கன்னா that word will come to pass. இப்ப பேசுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசுங்க. நம்மரா டாக்காட்டா நம்மா சாந்தனா நானி யாந்தனகா. என்னுடைய எண்ணங்களை பிடித்து வைத்திருக்கிற, என்னுடைய எண்ணங்களை கேப்டிவ் பண்ணி வைத்திருக்கிற, என்னுடைய எண்ணங்களை சிறை பிடித்து வைத்திருக்கிற, என்னுடைய எண்ணங்களை சோதனைக்குள்ளாக்குகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உனக்கு எதிராக நாங்கள் வருகிறோம். எண்ணத்தை சிறை பிடிக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை நான் வேரோடு பிடுங்குகிறேன். இன்னைக்கு உங்களுடைய தலைக்குள்ள உங்களுடைய எண்ணங்களில் ஒரு ஃப்ரீடமை கர்த்தர் கொடுக்கிறார். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த மேல உங்களுடைய எண்ணத்தை வைக்கிறீங்களோ, வேதம் சொல்லுகிறது மாம்சத்தில் அல்ல, என்னுடைய எண்ணம் ஆவில இருக்கிறது. ஆவில என்னுடைய எண்ணம் ஃபுல்லா நிரம்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய கண்களை, உங்களுடைய காதுகளை, உங்களுடைய நாவுகளை கர்த்தர் ஆவியினால கர்த்தர் நிரப்புகிறார். ஆவியினால நிரப்பும் பொழுது மாம்சம் அதற்குள்ள வருவதில்லை. இந்த உலகத்தின் சிற்றும்பங்கள், சோதனைகள் அதற்குள்ள வருவதில்லை. அதை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரம் தான் அந்த எண்ணத்துக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அந்த எண்ணத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துகிறார். காரபா ஷாண்டலா ரியான்சனகா. உங்களுடைய கண்களை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். கண்களே சரீரத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது போல உங்களுடைய கண்களை கர்த்தர் சுத்திகரிக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. உங்களுடைய காதுகளை கர்த்தர் சீரமைக்கிறார். ஒருவேளை மனிதர்களுடைய டாக்டருடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து போய் இருக்கிற உங்களுடைய சரீரத்தில் ஒரு புதிய தைரியத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அதே போல உங்களுடைய நாவுகளை கர்த்தர் ஆவியினால நிரப்புகிறார். உங்களுடைய நாவுகள் ஒருவேளை நெகட்டிவான, முடியாத, இம்பாசிபிளான காரியத்தை பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைய நாளில் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகலமும் என்னால் செய்ய முடியும். வாழ்வது நான் அல்ல, சரீரம் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவர் என்னுடைய சரீரத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க நல்ல கட்டளையிட்டு சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய ஹார்ட்குள்ள நீங்க இருப்பதற்காக நன்றி. ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு கார்டியோ அட்டாக் வரக்கூடாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. என்னுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களை நீர் டச் பண்ணுகிறதுக்காக நன்றி. என்னுடைய பின்னாடி இருக்கிற எலும்பை, ஆண்டவரே இந்த பாடிக்கு பேக் போனா இருக்கிற இந்த எலும்பை நீங்க சில பேருக்கு டச் பண்ணி கொண்டு இருப்பதற்காக நன்றி. எலும்புல இருக்கிற சில வலிகளை கர்த்தரை எடுத்து ஒரு புதிய ஆரோக்கியத்தை உங்களுடைய முதுகு எலும்புக்குள்ள கர்த்தரை இன்றைக்கு இப்பொழுது புதிய ஆவி எலும்புக்குள்ள வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எசேக்கியேல் தீர்க்கதரிசி எலும்பை பார்த்து பேசினது போல உங்களுடைய முட்டியை பார்த்து, கால் எலும்பை பார்த்து, கால்களில் இருக்கிற நரம்புகளை பார்த்து, உங்களுடைய எலும்புகளை பார்த்து நான் பேசுகிறேன். செத்த காரியம் இனி சரீரத்தில் இருப்பதில்லை, உயிர் பெறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. நல்ல கரங்களை தட்டி, செத்தது போல நீங்க இருப்பதில்லை, மனம் சோர்ந்து இருப்பதில்லை, காய்ச்சல் வந்தது போல உங்களுடைய முகம் இருப்பதில்லை. பிரகாசமான ஒளி உங்களுடைய முகத்துல, பிரகாசமான வெளிச்சம் உங்களுடைய கண்களில் இருக்கட்டும். நல்ல கரங்களை தட்டி, வெளிச்சத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக. வலி இல்லை, வேதனை இல்லை, சாபம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, இல்லை, எல்லா குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் என் குடும்பத்துக்குள்ள இருப்பதனால குடும்பத்தில் கண்ணீர் இல்லை, கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற
ஆவியானவர் இருக்கிறார். ஹalleluya. ஒரு 2 பேரை பார்த்து செத்து போனது மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது செத்து போனது போல இருக்காதீங்க. உயிரடைகிற தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது ஆமென். நம்ம எதுக்கு சோகத்தோடு இருக்கிறீங்க? கர்த்தர் ஒரு உற்சாகத்தை தரப்போகிறார். சத்தம் ஒரு ஹalleluya சொல்லுவோம். ஆமென். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே. அந்த பாடலை எல்லாரும் ஆடி பாடி உற்சாகத்தோடு நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆராதனை செய்ய ரெடியா இருக்கிறீங்க? ஹalleluya. சத்தம் ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஆமென். 4 3 2 1. சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க. எல்லாரும் சொல்லுங்க. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே, என் எளிமையை தூக்க வந்தவனே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றீர். துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றீர். இப்ப வலது கரத்தை உயர்த்தி பீ லகாய் ரோஹி, என்னை காண்கிற தேவன் நீ. பீர் லகாய் ரோஹி, எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். பீர் லகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீர். வீரகாய் ரோகி, எங்கள் ஜீவனீர் ஊற்று நீ. வனாந்திரம் வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நலுக்குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. எந்த நடுக்குரல் கேட்டு நீரோற்றாய் வந்தவரே. பீலகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் ஆகாரை கண்ட அதே கண், அதே எல் ரோஹி. உங்களுடைய வேதனைகளை வனாந்தரத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பீலகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீர். எங்களை காண்கிறவர். வீரகாய் ரோகி, எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். இப்ப நல்லா தலைக்கு மேல கை தட்டி ஃபர்ஸ்ட் சேர்ல இருந்து கடைசி சேர் வரைக்கும் உங்களுடைய முகம் மரித்தது போல அல்ல, இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். செத்தது போல அல்ல. Thank you Father. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையா. கடைசியா புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. பலன் இல்லாமல் வந்திருக்கிற கர்த்தருடைய கிருபை, ஒரு புதிய கிருபை வரட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை, புதிய ஆரோக்கியம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஹalleluya. கர்த்தர் புதிய கிருபைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், புதிய வரங்களை கொடுத்திருக்கிறார். ஜெயிக்க கூடியதான அத்தனை அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
உங்களுக்கு மேலே இல்லை எல்லா பாம்புகளையும் தேள்களையும் கர்த்தர் உங்க காலுக்கு கீழே போட்டு பிசாசின் தலையை கர்த்தர் நசுக்கி விட்டார். நல்லா கரங்களை தட்டி வெற்றி கொடுத்ததுக்காக நன்றி. எனக்கு ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை: ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.